13ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வேதம் சொன்னபடி வெள்ள குதிரை பின்னாடி ரெடியா இருக்கு. இப்ப நாம மங்கின நம்மள குதிரையின் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெள்ள குதிரையின் காலத்தில் வர வேண்டியதான ட்ரீட்டியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் வீட்டில் சும்மா நெட்டில் போட்டு பாருங்க, 7 யூரோப்பியன் யூனியன் 7 இயர்ஸ் ட்ரீட்டின்னு போட்டு பாருங்க. அடுத்து வரக்கூடிய வல்லரசு ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் அவங்க 7 வருஷம் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்லாரோடையும் அதில் ஒரு பங்கு தான் இந்த WHO. வேதம் சொன்ன கடைசி காலத்தின் மங்கின நிறம் உள்ள குதிரை நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இதுக்கு பின்னாடி அது வரணும். இப்போ பூமி எதிர்ச்சிகளும் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இப்போ அந்த துஷ்ட மிருகம் என்பது இவர்கள் யூஸ் பண்ணக்கூடியதான வைரஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2025 மிக முக்கியமாக ஒரு காரியம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கவனிங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கிட்டத்தட்ட இது கொஞ்ச நேரம் ஓடும். கிட்டத்தட்ட 15% மக்கள் 100க்கு 15% மக்கள் பாதிக்கப்படுவார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. இது என்ன காணாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அத்தனையும் மிருகத்தின் வைரஸ் எல்லாமே கொடிய மிருகத்தினுடைய வைரஸ் 315 வைரஸ் ஆஸ்திரேலியா ஆய்வகத்திலிருந்து காணாமல் போயிருக்குது. இது இந்த 25 நடந்த சம்பவம். இந்த வைரஸை எடுத்து பயோவாராக யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் கொரோனாவில் ஒன்று நடந்துச்சு இல்லை, இது அடுத்து நடக்க போகிறதான மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் சேர்ந்து 4 ஒன்றா வரும். ஒரு பக்கம் ரஷ்யா இஸ்ரேலிய அந்த மலைகளுக்கான சண்டை, இன்னொரு பக்கம் மிகப்பெரியதான உணவு பஞ்சம் WHO சொல்லியிருக்கு, UN சொல்லியிருக்கு. அதை ஒட்டி தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் ஒன்றா சேரும். அதோடு கூட 3வதாக இயற்கை பேரழிவுகள், மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் அது நடக்கும். அதோடு கூட இந்த கொள்ளை நோய் துஷ்ட மிருகத்தினால் உண்டாகக்கூடியது இதுவும் நடக்கும். இது 4ம் சேரும்போது மிகப்பெரியதான ஒரு பேரழிவு உலகளாவிய நடக்கும். அதைத்தான் திருப்பியும் சொல்கிறோம். இது நடந்து முடியும் போது வெண்மையான குதிரை பின்னாடி வரும். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியம். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த 4 முடியுதில்ல, 6, 8, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்த முடியுதில்ல, முடிஞ்ச உடனே இன்னொன்று நடக்குது. 6, 9 வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது நல்லா கவனிங்க. சகரியாவுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த 4 குதிரை முடிஞ்ச உடனே பலிபீடம் வந்துடுது. பலிபீடம் இருக்கிற ஆத்மா என்ன செய்யுது? கூப்பிடுது. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சகரியாவுக்கு இந்த 4 குதிரையை பற்றின வெளிப்பாடு தான் இருக்குது. சகரியாவுக்கு என்ன இருக்குது? 4 குதிரை பற்றின வெளிப்பாடு தான் இருக்குது. அந்த 6வது முத்திரை ஒன்று இருக்குதுல்ல, ஜனங்கள் போய் பூமி கடியில் பதுங்கி கொண்டார்கள் இருக்குல்ல, இது எதுவுமே சகரியாவுக்கு இல்லை. இது எல்லாமே ஓசியாவுக்கு தான் இருக்குது, சகரியாவுக்கு இல்லை. இதோட சகரியாவுக்கு எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவாலயம் கட்டுறதும் அடுத்து இயேசுவின் பகிரங்க வருகையும். சகரியாவுக்கு இருக்கிற வெளிப்பாடு அடுத்து என்ன இருக்குது? 3வது தேவாலயம் கட்டுறதும் வெளிப்பாடு. ஏன் சகரியாவுக்கும் இந்த 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பலிபீடத்தில் இருக்கிற ஆத்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, மத்திய 23 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபேல் முதல் கொண்டு, அந்த வசனம் வாசிங்க. ஆபேல் நீதிமானாகிய ஆபேல் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் வசனம் சொல்லி வாசிங்க. 23:35 வாசிங்க. நீதிமானின் ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பகரியாவின் மகன் அந்த பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறது யாருன்னா சகரியாவோடது. அங்க உள்ள பரிசுத்தவான்கள் ரத்தத்தில் யார் இருக்கிறா? சகரியாவும் இருக்காரு. அந்த 4 குதிரை முடிஞ்ச உடனே இந்த சத்தம் கூப்பிடுது, எது வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு பழி வாங்காமல் இருப்பீர்? நியாயப்பிரமாணத்துக்குரியவர் தான் சகரியா தீர்க்கதரிசி.
கரெக்டாக 4 குதிரை பற்றின வெளிப்பாடு இருக்குது. அது முடிஞ்ச உடனே பலிபடுத்திக்கிட்டு தான் அவர் கூப்பிட்றாரு 5ஆம் முத்திரை. இப்போ 6வது முத்திரை என்பது இயற்கை பேரழிவு. அதில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம 4லையும் 6க்கும் நடுவில் 4ல் இருக்கோம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு. இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் இனிமேல் தான் நடக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிக்காதீங்க. ஓ இன்னும் 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது போல், அப்போ நல்ல வேளை அதுக்குள்ளே பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்கள் மைண்ட் அதெல்லாம் ஓடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே சொல்கிறாரு, மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? பொல்லாதது கேடுள்ளதும். ஆமாம். அதனால் நீங்கள் உடனே இப்படி யோசிச்சிருப்பீங்க, சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் 4 தான் போயிருக்கு, இன்னும் 5 பலிபீடம் 6 பாக்கி இருக்குது, அதுக்குள்ளே அந்த சீட்டை கட்டி முடித்து வீட்டை முடிச்சிட்டோம்னா அப்படின்னு தோணியிருக்கோம். இல்லை 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 6:15. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வரியவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும். நல்லா கவனிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் சேனை தலைவர்களும் ஐஸ்வர்யவான்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும். பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு. நல்லா கவனிங்க. இது இப்போ இவங்க உருவாக்கி இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரியதான பங்கஸ் உண்டாக்கி இருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கான ப்ரூஃப். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்கள். இதை உருவாக்கினால் எல்லாம் பெரிய ஆளு. இது எல்லாமே ஃபேஸ்புக்கோடைய ஓனரு, ஓப்பன் ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல அதோடைய ஓனரு, பெரிய பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் நாங்கள் பங்கர்ஸ் ரெடி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பங்கர்ஸ் என்ன பண்ணிட்டோம், பூமிக்கு அடியில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்றாங்க. எதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் அல்லது நியூக்ளியர் வார், ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்படி வேலை நடக்கும் பொழுது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ரெடி, 6:15 ரெடியாக இருக்குது. இதுலையும் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணியிருக்கு, இப்போ ரீசெண்டாக தன் நாட்டு மக்களில் 100% அத்தனை பேருக்கும் பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். இதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நாடு தன் நாட்டு மக்களுக்கு பூமிக்கு அடியில் போய் தங்கிறதுக்கு 100% எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க. அவங்க என்ன சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நியூக்ளியர் வார் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பெரிய பெரிய பூமி எதிர்ச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இப்போவே அவங்க இன்றைக்கி ஆரம்பிக்கல. இதெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குன்னா என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? மெட்ரோ இன்றைக்கி நம்ம ஓட போகிறதில்ல, என்றைக்கும் ஆரம்பித்தது. ஓட போகிறது என்னமோ 2026-27 தான். ஆனால் அதுக்கு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வழித்தடத்துக்கே நமக்கு 5 வருஷம் ஆகுது இல்லை. அவன் நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் பூமிக்கு அடியில் பங்கர் ரெடி பண்ணியிருக்கானா எப்போ ஆரம்பிச்சிருப்பான், என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும். அவன் சொல்கிறான் 100% ரெடியாக இருக்குது. 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 100% நம் கண்களுக்கு முன்பாக ரெடி, 100%. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாது, ஓ 4ஆம் அதிகாரத்துக்கு அப்படி இன்னும் 4ஆம் முத்திரை போயிட்டு இருக்கு, இன்னும் 5 இருக்குது 6 இருக்குது. இல்லை சைமல்டேனியஸாக எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி. ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு. யோசித்து பாருங்க, ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு சொன்னாங்க உங்கள் 500,000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. வேலை முடிஞ்சா, மொத்த பணம் முடிஞ்சா. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க 8 மணிக்கு மேலே லாக்டவுனுன்னாங்க. எப்போ, காலவரையின்றி எப்போ நடக்கும் தெரியாதுன்னாங்க. வேலை முடிஞ்சா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ எது இப்போ எல்லாமே சடன். இந்த சடனுடைய கடைசி சடன் தான் வருக. நினையாத நாளிகையில் டக்கு டக்குன்னு நடக்குது, அதுக்கு நடுவில் வருகையும் நடந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் இதுக்கு வெயிட் பண்ணுறேன் நினச்சிட்டு இருக்க போறீங்க. இனி நமக்கு வெயிட் பண்ணுறதுக்கான நேரம் ஒன்றும் இல்லை. 2 நேரம் தான் இப்பொழுது நமக்கு இருக்கு. ஒன்று ஆயத்தப்படுவதற்கு, இன்னொன்று ஆயத்தப்படுத்துவதற்கு. நோ மோர் டைம். நிறைய பேருக்கு இன்னும் 25 வருஷ கணக்கெலாம் இருக்கு, 50 வருஷ கணக்கெலாம் இருக்கு. என்னுடைய 70வது வயதில் நோ சான்ஸ். இருந்தால் தோத்திரம், நான்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போதும் என்ற மனதனுடைய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் இதில் வந்துருச்சு. இப்போ எனக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறோம். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 20-30 வருஷம் கணக்கெல்லாம் போடாதீங்க. இருந்தால் தோத்திரம், இருந்துட்டு வாங்க. முன்னாடி வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். முன்னாடி வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க எல்லாத்துக்கும்.
ஒரு நாடு 100% தன் நாட்டு மக்களுக்கு இப்படி உருவாக்கி கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு ரெடியாக இருந்திருக்கணும் பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ நம்மளும் கீழே போய் ஒன்று வாங்கி வச்சுருவோமா? அடுத்த ஐடியா வந்திருக்கோம். இப்போ சிலர் மண்டையில் அடிச்சிருப்பாங்க, இந்த ஆளுகிட்ட படித்து சொன்னேன் ஃப்ளாட்டு வாங்காதன்னு. மேலே வாங்கிறதுக்கு கீழே வாங்கியிருக்கலாம். 3வது மாடியை வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் குண்டு விடும், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறமா தான் வரும். இல்லை, இந்த கீழே போகிற குரூப்பு நீங்கள் நானும் இல்லை. புரியுதா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது வசன வாசி. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நல்ல கவனிங்க, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை. அப்ப யார் இவன் தெரியுமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யாரு? 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீடித்த ஆயுசு உள்ளவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார்னு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் மேல் வீற்றினுடைய கரத்திலிருந்து அந்த முத்திரை உள்ள புஸ்தகத்தை வாங்கினார். 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, ஒருத்தர் எதிரில் உட்காந்துருக்காருன்னா அது யாரா இருக்கும்? பிதாவாகிய தேவன். அப்போ இந்த இடத்துல யாரை சொல்லுதுன்னா, சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனையும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியாதவர்கள், அவரை தரிசிக்க முடியாதவர்கள். அப்படிதானே இருக்கு. சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை அப்ப அவரை ஏன் பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியல? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அவன் தான் கீழே போறான். யார் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுறான்? சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு. யாரு? அவரை முத்தம் செய்ய முடியாதவர்கள், தோழர்கள். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, கீழே போகிறவன் எவனுமே இயேசுவை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அவர் சொன்னபடி வாழாதவர்கள், அவருக்கு விரோதமானவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இல்லாதவர்கள், இவர்கள் தான் கீழே போவான். ஆனால் கிறிஸ்டியன்ஸ், இவனுக்கு தெரியுது இயேசுவையும் பிதாவையும் நல்லா தெரியும், ஆனால் இன்னும் ரெடி ஆகல. இவன் தான் சொல்கிறான். ஒரு கூட்டம் அப்படியே இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஒரு கூட்டம் எங்கே போய் பதுங்குது? பூமி கடியில் போய் பதுங்குது. அதே நேரத்தில் ஒரு கூட்டம் 7:9 சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஒரு கூட்டம் கீழே பதுங்க போயிருச்சு, ஒரு கூட்டம் தரிசிக்க மேலே போயிடுச்சு. 6ஆம் அதிகாரம் 16 ஒரு கூட்டம் கீழே போயிடுச்சு. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு கூட்டம் மேலே போயிடுச்சு. கடைசி கேள்வி முடிக்க போகிறோம், நீங்களும் நானும் கீழே போகிற கூட்டமா மேலே போகிற கூட்டமா? இப்போ ஆண்டவர் சகலவற்றையும் நமக்கு அறிவிச்சிருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்சத்தையும் நமக்கு முன்பாக வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இப்போ 2 இருக்கு, நீ கீழையும் போகலாம் மேலையும் போகலாம். கீழே போறவன் யாரு? பூமியின் ராஜாக்கள். அப்படித்தானே இருக்கு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டான், பார்த்தீங்களா? திருப்பி வாசிங்க. ராஜாக்கள் இருக்கிறான். பெரியோர்னா யார் தெரியுமில்ல? பெரியோர்னா யாரு? விளையாட்டில் பெரியோர், அரசியலில் பெரியோர், ஞானத்தில் பெரியோர், பிலாசபர்ஸ், அரசியல்வாதி, எல்லாம் பெரியோர்கள். இவங்கெல்லாம் பெரியோர்களும் பணக்காரதோ, இவனுங்கெல்லாம் பணக்காரர்களும் தளபதிகளும் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்கள், அந்த வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள், இவர்கள் எல்லோரும். அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க யாவரும் ஃப்ரீலான்சர்ஸ், தனியார்காரங்க, அவர்களும். கீழே போனவன்ல ஒரே ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆகுறான், பார்த்தீங்களா? யார் மிஸ் ஆகுறா? தருத்திரன் மிஸ் ஆகுறான் பாருங்க. எப்படிங்க தரித்திரர் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் 13:16 பாருங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் ஐஸ்வர்யவான்கள், அப்புறம் தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும். இந்த முத்திரை போடுறவன் லிஸ்ட்ல தரித்திரம் இருக்கான், கீழே போறவன் லிஸ்ட்ல தரித்திரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன் தரித்திரம் இல்லை தெரியுமா? லிட்டரலா சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலக பிரகாரமா சொன்னா ஒரு பங்கர் குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய். யார் வாங்க முடியாது? நான் உங்களை சொல்ல, நீங்க வேணா வாங்கிக்கோங்க. அவங்க பார்க்குறாங்க 10 கோடியா, முன்பணம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? இது கீழே போறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தரித்திரன் கூட இல்லை பாருங்க.
பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும். அடிமை கூட போகிறான், வேலை செய்கிறான். ஏன்னா இப்போ ராஜா போயிட்டான்னா அவனுக்கு அடிமைக்கு அவன் தனியாக வேலை செய்ய முடியாதுல்ல, அவர் அடிமை வேணும்ல. ஆனால் ஏழை இல்லை, தரித்திரன் இல்லை. அப்போ தரித்திரன் ஏன் போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக சொன்னீங்கன்னா அவனுக்கு அதை வாங்கி கீழே போகிறதுக்கு என்ன இல்லை, வசதி கிடையாது, இன்றைக்கும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தரித்திரன் ஏன் கீழே போல தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி சொன்னீங்கன்னா, நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஆண்டவர் இதில் தரித்திரன் இல்லைன்னு இருக்கு, நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கோம். யார்? நம்மகிட்ட தான் 10 கோடி இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவோம்? என்னோடு கூட தரித்திரர்கள் கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்கள், கீழே போகிற பணக்காரர்கள் கையை வைத்து சோத்திரம் பண்ணுங்கள். ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் யார்? இப்போ சொல்லுங்கள், தரித்திரர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ தான் முதல் முறையாக இந்திய திருச்சபை வரலாற்றிலேயே நான் தரித்திரன்றதுக்கு சந்தோஷமாக கை தூக்கின ஒரே கூட்டம் நீங்கள் தான். தரித்திரத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கீங்கண்ணே, ஆனால் நல்லது. ஆனால் நான் இந்த வசனத்தை இப்படி வச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே இது தரித்திரன்னு சொல்லியிருக்குதேப்பா அப்படின்னும் போது, தரித்திரம் இல்லையே, நம்மளும் அந்த லிஸ்ட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் தங்கள் பணத்தை நம்பினவங்க எல்லாம் கீழே போயிட்டான். தரித்திரனுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொன்னார், இவனுக்கு கீழே போக வழி இல்லை, அவனுக்கு ஒரு நற்செய்தி சொன்னார், இவன் கீழே போவான், நீ மேலே போவ. எந்த தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அந்த தரித்திரன் தான் மேலே போய் நிற்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தரித்திரர்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி வச்சிருக்கிறார். நான் இங்கே சொல்கிறது உலக பிரகாரம் தரித்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவன் எல்லாம் கீழே போயிட்டான், அந்த இல்லாத ஒருத்த மட்டும் மேலே போயிட்டான். இவர்கள் யார்? இப்போ தரித்திரம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பின்னாடியே கேட்குறாங்க, இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை. அப்போனா அவன் பசியில் இருந்திருக்கான். இனி இவர்கள் தாகம், அப்போனா அவன் தாகத்தில் இருந்திருக்கான். பூமியின் ராஜா பசியின் தாகத்தில் இருப்பானா? இருக்க மாட்டான். அந்த மேலே இல்லைனா பசி தாகனா என்ன தெரியாமல் இங்கே நல்லா இருந்தான். அதான் ஆபிரகாம் சொல்கிறார், நீ கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்தப்பா. அவன் தரித்திரத்தில் இருந்தான், இப்போ அவன் அங்கே மடியில் இருக்கிறான்.